27 நட்சத்திரத்துக்கும் நாங்க எல்லாருடைய உடம்புலயும் நாகம் இருக்கும். உங்களை மீறின ஒரு எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள வரணும்னா சர்பத்தோட உதவி இல்லாம வர முடியாது. ஒருத்தரோட முக அமைப்பை பார்க்கும் போதும் சரி, உடல் அமைப்பை பார்க்கும் போதும் சரி, புதன்ற கிரகம் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கோ அதுபடிதான் நம்மளோட ஸ்கின் இருக்கும். ஆதி காலத்துல அரசர் போருக்கு போறாரு அப்படின்னா வைத்தியர் என்ன பண்ணுவார்னா இந்த மஞ்சள் சாறையை பிடிச்சி, மஞ்சள் சாறை உடம்புலேருந்து ஆயில் வரும், அந்த ஆயிலை முறையான வைத்திய முறையில் எடுத்து அரசனுக்கு சாப்பாடாக கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போ டானிக். இதே ஒரு ஃபாரின்ல பிறந்தா என்ன பண்ணுவாங்க, அது ஏதோ மச்சம் தழும்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நார்மலாக வாழ விட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிப்பாட்டி, நீதான் சாமி நீதான் சாமி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஹை தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நாகாத்தம்மன் கண்டிப்பா எல்லா ஏரியாலையும் பார்த்துருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல நாகாத்தம்மன் கோயில் இருக்கும். பொதுவாக இந்த நாகாத்தம்மன்றது எப்படி உருவாச்சுமே? நாகத்தம்மன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலதெய்வம் பேசினபடியே ஒரு பெண் இறந்துருப்பாங்க, அந்த பெண்ணை வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு காவலா சர்பத்தை வச்சுடுவாங்க. ஏன்னா எல்லா குலதெய்வத்திலையும் பார்த்தீங்கன்னா பெண் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காவல் தெய்வம் கருப்போ, மதுர வீரனோ, முனியோ இல்லை சர்பமோ இருக்கும். அதுதான் நாகத்தம்மன். ஸோ நாகத்தம்மன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அஷ்ட நாகங்கள் இருக்கு, நாகங்கள் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் நாங்கள் எல்லாருடைய உடம்புலையும் நாகம் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் சர்பமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த தோலை உரிக்கக்கூடிய சர்பத்தோட ஆற்றல் உடம்புல அதிகமா இருக்கு. எப்படி சொல்லுவாங்கன்னா புதன் தான் நம்ம உடம்ப போத்துன தோல். அந்த புதனோட ராகு சேர்ந்துருக்கு. கேது சேரும்போது பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். ராகு சேரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிஸை கொடுக்கும். ஸோ தோல் இப்போ செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஹீட்டான ஸ்கின்னாக இருக்கும். சூரியன் சேரும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்கின்னு. சந்திரன் சேரும்போது ஆயிலியாக இருக்கும். இதுதான் விஷயம். இதே குரு சேரும்போது ரொம்ப தேஜஸாக இருக்கும். இவ்வளோதான். ஒருத்தரோட முக அமைப்பை பார்க்கும்போதும் சரி, உடல் அமைப்பை பார்க்கும்போதும் சரி, புதன்ற கிரகம் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கோ அதுபடிதான் நம்மளோட ஸ்கின் இருக்கும். அதான் இவங்க ஆயிலி ஸ்கின்னு, இவங்க ட்ரை ஸ்கின்னு இதெல்லாம் பேசக்கூடியதுக்கு காரணம். இதுல ஒரு ஸ்கின் கெட்டு போகுது அப்படின்னாலே புதன் ராகு, புதன் கேது, இதுதான் காம்பினேஷன்ஸ். அப்போ 27 நட்சத்திரத்துக்கு 27 சர்பங்கள் இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 × 4 போட்டிங்கன்னா 108 பாதம், 108 சர்பங்கள் இருக்கு. இதுல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகஷீட நட்சத்திரம்ன்றது மஞ்சள் சாறை. ஸோ மஞ்சள் சாறைன்றது விஷம் கம்மி. ஆதி காலத்தில் இதோட புராணத்தை எடுத்திங்கன்னா ஆதி காலத்தில் அரசர் போருக்கு போகிறாரு அப்படின்னா வைத்தியர் என்ன பண்ணுவார்னா இந்த மஞ்சள் சாறையை பிடிச்சி ஒரு துணியை சுற்றி பானைக்குள்ளே போட்டு வச்சுருவார். அது வச்சதுக்கப்புறமா இத்தனை நாள் கழித்து எடுக்கும்போது அந்த மஞ்சள் சாறை உடம்புலேருந்து ஆயில் வரும். அந்த ஆயிலை முறையான வைத்திய முறையில் எடுத்து அரசனுக்கு சாப்பாடாக கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போ டானிக். அப்போ டானிக் சாப்பிட்ட குழந்தை எப்படி இருக்கும்? ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த அரசர் இங்கேருந்து போருக்கு கிளம்பும் போது எந்த மேன்லி பவரோட போகிறாரோ அதே பவரோட திரும்ப வருவார். அதுதான் மஞ்சள் சாறு. நிறைய இப்போ காமெடி கூட பார்த்தீங்கன்னா வயகராலாம் பேசுவாங்க. வயகராலாம் சர்பத்துலேருந்து எடுக்கிறது தான். உங்களை மீறின ஒரு எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே வரணும்னா சர்பத்தோட உதவி இல்லாமல் வர முடியாது. இப்போ நாகாத்தம்மன் எப்படி ஒருத்தவங்களுக்கு குலதெய்வமா இருக்கும்? நாகத்தம்மன்ல அந்த பெண்ணு குலதெய்வமா இருக்கும். அந்த பெண்ணுக்கு காவல் தெய்வமா சர்பம் இருக்கும்.
ஓகே. இப்போ ஒரு சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அவங்க எந்தெந்த இடத்துல வந்து போறாங்களோ, அந்தந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு நாகத்தம்மன் சார்ந்த ஒரு விஷயம் வருதுன்னா, அப்ப அந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி? கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல ராகு சம்பந்தப்பட்டிருக்கும். ஜாதகத்துல ராகு சம்பந்தப்படாம ஒருத்தருக்கு சர்ப்பம் தீண்டுறதோ பாதுகாப்பா இருக்கிறதோ கண்டிப்பா இருக்காது. ஒரு ஜாதகத்துல 1, 2, 7, 8ல ராகு இருக்குனாக்கா, ராகுவோ கேதுவோ நின்றுச்சுன்னா அவங்க குலவம்சத்துல ஒரு பெண்ணு நாகத்தால சீண்டியோ இல்ல மூதாதையர்ல நாகத்தை கொன்னோ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அத புரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்பதோஷம்னு சொல்லுவோம். சர்பதோஷம்னா என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் போதே பாம்பை கொன்னுடுமா என்ன? இல்லையே. மூதாதையர். ராகு அப்படின்றது தந்தை வழிபாட்டனார், கேது அப்படிங்கிறது தாய் வழிபாட்டனார். அப்ப ராகு தோஷம் ஒரு ஜாதகத்துல அதிகமா இருக்குன்னா இவங்க மூதாதையர் வந்து ஒரு புத்தை இடிச்சதோ ஒரு சர்பத்தை கொன்னதோ இல்லை ஒரு பெண்ணை துர்மரணம் ஏற்படுத்தினதோ, அது என்ன சொல்லுவாங்கனாக்கா இப்போ பிரம்மஹத்தி தோஷம் சொல்லுவாங்க. கர்ப்பிணியை கொன்னது, ஒண்ணுமே தெரியாத பச்சிலம் குழந்தைய கொன்னது, பசுவை கொன்னது, அது பிரம்மஹத்தி தோஷம். அது குரு சனி சேர்ந்தா குறிப்பிட்ட பாவங்களை தொடர்பு இருக்கும்போது பிரம்மஹத்தி தோஷம். அதுக்கு ஒரே ரெமிடி வந்து திருவிடை மருதூர் மருதீஸ்வரர். இப்பவும் அங்க ஹோமங்கள் நடக்குது. அதே போலதான் ராகு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களோட மூதாதையர்ல சர்பத்தை கொன்னோ இல்லை கோவில் நிலத்தை அபகரிச்சோ இல்லைனாக்கா ஒரு பெண்ணை துர்மரணமோ இல்லைன்னா குழந்தைய துர்மரணமோ ஏற்படுத்தினதோட சாபம் தான் இருக்கும். அதனால்தான் லக்னத்துல ராகு இருந்துச்சுன்னா அதே அமைப்புல இருக்க, ஏன்னா ஒரு பாம்பை இன்னொரு பாம்பு கடிச்சா சாவாது. ஆனா ஒரு பாம்பை எந்த விஷமும் இல்லாத ஒரு மனுஷனை கடிச்சிச்சு ஒரு மிருகத்தை கடிச்சிச்சுன்னா செத்து போயிடும். அப்ப சர்பத்துக்கு சர்பத்தை தான் இணைக்கணும். அதனால்தான் 1, 2, 7, 8ல ராகு கேது இருந்துச்சுன்னா அதே அமைப்புல இல்லைன்னா டிவோர்ஸ் ஆயிடும், வாழ முடியாது. ஒண்ணு மரணத்தை கொடுத்துரும், இல்லைன்னா விவாகரத்தை கொடுத்துரும், இல்லை பிரிவினையை கொடுத்துரும். அதுதான் சர்ப்பம், அதுதான் நாகத்தம்மன். அப்ப என்ன செய்வாங்க? நாகத்தம்மன் எப்பவுமே நீங்க வந்து உச்சக்கட்ட வஞ்சகத்துக்கும் ஒரு பெண்ணு தான் இருப்பா, உச்சக்கட்ட மன்னிப்பை கொடுக்கறதும் ஒரு பெண்ணு தான் இருப்பா. அதனாலதான் ராகுன்றத வந்து பெண்ணுடைய தலையில சர்ப்பமா உட்கார வச்சாங்க. கேதுன்றது என்ன பண்ணாங்க? கேது வந்து வால் பகுதி, தலை இல்லாதது. அப்ப தலை இல்லாத தெய்வம் என்ன? நம்மளோட கடவுள் விநாயக பெருமான். அதனாலதான் கேதுக்கு அதிதேவதையா விநாயகர். எந்த ஊருக்கு போனாலும் எல்லையை தாண்டும் போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போயிடு, அந்த தடைய அந்த விநாயகர் எடுத்துப்பாரு. ஓ, அப்ப இந்த சர்ப்பத்துக்கு சர்ப்பம் தான் சேர்க்கணும், இல்ல இந்த விநாயகரோட காம்பினேஷன் ஓகே? ஆமா, அதான் ராகுவோ இல்ல கேதுவோ இருக்கணும், அந்த காம்பினேஷனை தான் சேர்க்கணும். இல்லாத பட்சத்துக்கு அதனால்தான் ராகு கேது சர்ப்பம் இருக்கிறவங்க லேட் மேரேஜ் தான். இயர்லி மேரேஜா பண்ணும்போது டிவோர்ஸ். 33 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு வரனே அமையும். அதனால்தான் நிறைய ஜாதகம் பார்த்தா ஜோசி என்ன சொன்ன, லேட் மேரேஜ் பண்ணுங்க, படிக்க வைங்க, வேலைக்கு அனுப்புங்க, இஷ்டத்துக்கு ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஆனாலும் அந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு லவ் பிரேக் கொடுத்துரும், மனசை கசக்க வச்சிடும். அந்த ராகு வந்து விஷம், மனசை கசக்க வச்சிடும். ஓகே. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இது வந்து நீங்க வந்து தோஷத்தை சார்ந்து சொன்னீங்க. சில பேர் வந்து இருக்கிற வீட்டிலேயே ஒரு பாம்பு மென இருக்கும்வாங்க, அந்த இடத்துல பாம்பு இருந்துகிட்டே இருக்கும், தோல் உரிச்சு போடும். அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா அங்க ஏதாவது ஒரு நாகாத்தம்மன் கோயில் இருக்கும். எங்க போனாலுமே வந்து ஒரு சிவன் கோயிலோ இல்ல இந்த மாதிரி நாகம் சார்ந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குன்னா அது என்ன ஞாபகப்படுத்துது? அவங்களோட முன் ஜென்மத்தை ஞாபகப்படுத்துதுன்னு அர்த்தம். முன் ஜென்மத்துல அந்த சர்ப்பத்தை வளர்த்துருப்பாங்க, அதுக்கு வேண்டியதை கொடுத்துருப்பாங்க, இந்த ஜென்மத்துல மனித ரூபம் எடுத்திருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பரம்பரையாவே ஒரு சர்ப்பத்தை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல இருக்கு. பழங்குடியினர் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா மனுஷனும் பாம்பும் ஒன்னா வாழ்வாங்க, நிஜமாலே. அதே போல ஒரு பகுதி வீட்டுல ஒரு பகுதியை மஞ்சள் தடவி ஒரு மனை வச்சிருவாங்க, அங்க சர்ப்பம் வந்துட்டு போகும். அது அவங்களோட குலதெய்வம், அவங்களோட பாஸ்ட், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து அது பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஓ, அதுதான் அந்த உடம்புல ஏதோ மார்க்கெல்லாம் வருது. ஆமா, ஒரு பெண்ணு பிறக்கிறா அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் இதுவா வந்து இந்த பச்சை நரம்புகள் உடம்புல அதிகமா இருக்கும். அதை வந்து சயின்ஸா பார்க்கும்போது ரொம்ப இம்யூனிட்டி பவர் குறைவா சுட்டி காட்டும். அதே போல அந்த நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உடம்பவே தளர வச்சிடும். இதே வந்து நீங்க ஜோதிடமாவோ இல்ல ஆன்மீகமாவோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து நாக இனத்திலேருந்து பிறந்த பெண்ணா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடையில, முட்டிக்கு பின்பகுதியில, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்குல, ஒரு சிலருக்கு வந்து கரெக்டா 2 மார்பகத்துக்கும் நடுகுல அந்த சிம்பிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நாக கன்னியருடைய வம்சம். அவங்க குலதெய்வமே ரீபர்த்தா பிறந்ததாக ஒரு அம்சம்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா சில தெய்வமாக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையை இது பண்ணிடுவாங்க. பையன் இப்போ கூட காட்டினாங்களே, ஒரு குழந்தை பிறந்தது வந்து இந்த இடத்துல சர்ப்பம் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவோடையே குழந்தை பிறந்துச்சு. அதெல்லாம் அவங்களோட மூதாதையரோட ரீபர்த். அவங்க நாகத்தை வழிபட்டு வந்தவங்களா இருப்பாங்க. ஏன் ஆளாளப்பட்ட சிவபெருமானே நாகரீகத்தை சேர்ந்தவர் தான். அதே போலதான் நாக குலத்திலிருந்து வந்தது தான் வெத்தலையும். எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டா அந்த இடத்துல மங்களம் உருவாயிடும். அதே போலதான் சர்பத்துக்கும் வெத்தலைப்பாக்கு வச்சு நீங்க தேங்காய் பழம் உடைச்சு வச்சுட்டீங்கன்னா அது தன்னோட கோபத்தை குறைச்சிக்கும். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். இது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அந்த முட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா கல்யாண வாழ்க்கை எழுதி பண்ணிட்டு நீ சாமியார் ஆயிடு அப்படின்வாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம சந்திச்சோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி தெய்வத்தோட மறுபிறவின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? மூதாதையரோட மறுபிறவி. அதனால என்ன பலன்? அவங்க கிட்ட என்ன சக்தி? அவங்க கிட்ட வந்து இன்ட்யூஷன் பவர்ஸ் இருக்கும். முன்கூட்டி வரதை சொல்லக்கூடியது இருக்கும் இல்லையா? பாஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே அது அந்த மனசில் புகுட்டிடுவாங்க. நீதா சாமி, நீதா. அந்த சாமி ஆடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸாக தன்னை மீறின ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் சாமி ஆடுறது. தெய்வமே வந்து ஆடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். அது 100% சொல்ல முடியாது. தன்னை முழுமையாக நம்பினதுக்கப்புறமா தனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகத்தை காட்டக்கூடியது தான் சாமி ஆடுறது. ஸோ அப்போ ஒரு குழந்தை இருக்கிற இதே வந்து ஒரு ஃபாரினில் பிறந்தா என்ன பண்ணுவாங்க? அது ஏதோ மச்சம் தழும்பு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நார்மலாக வாழ விட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சளை தேய்ச்சி குளிப்பாட்டி நீதான் சாமி, நீதான் சாமி. அது ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். அந்த அந்த அவங்களோட வாழ்க்கையவே வந்து அப்படியே ஆஃப். அதுதான் வந்து ரீபர்த். அவங்களுக்கு வந்து அடுத்த புது பிறவியே கொடுக்க விட மாட்டாங்க. ஓ, அதே மீறி ஒருத்தவங்க ஃபேமிலி லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகலாம் இல்லையா? தாராளமா ஆகலாம். ஏன்னா அவங்க கிட்ட இன்ட்யூஷனல் பவர் இருக்கும். ஆமா, அவங்க கிட்ட எதுவும் சாபம் எதுவும் வாங்க கூடாதா? அது சாபம் இல்லை. எப்போ நீங்க அம்மாவை 2 வார்த்தை பேசினாலே சாபம் தான். உங்களை இந்த உலகத்துக்கு படைச்ச தெய்வம்னா அப்பா அம்மா தான். அவங்களே நீங்க செய்ய வேண்டிய கடமை செய்யலைன்னா அதுவே சாபம் தான். அதுதான் பித்ருதோஷமா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறது. ஸோ சாபம்ன்றது வந்து அவங்க கிட்டேருந்து மட்டும் இல்லை. நீங்கள் நடந்து போகும்போது ஒரு நாயை மிதிச்சிட்டா அது தன்னை மீறி அழுது கத்திடுச்சுனாலும் ஒரு சாபம் தான். இந்த மாதிரி பெண்கள் வந்து எந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்களோ அந்த ஆண்களுக்கு வந்து ரொம்ப லக்குன்றாங்களே மேம். அது அந்த அதை தான் சொன்னப்பாங்க. அந்த ராகு அமைப்பு இருக்குன்னா அதே அமைப்பை சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் சூப்பராகிடும். இதே அந்த அமைப்பு இல்லாமல் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரிழப்பு, பிரிவினை, பஞ்சாயத்துகள் தான் போகும். எது இந்த மாதிரி விக்னேஷ் இந்த யானை இனத்தோட சேரணும்ன்றீங்களா? இல்ல ராகுக்கு எது தோஷமே இருக்கணும் அவங்க ஜாதகத்திலையும். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் பிறந்த நேரம்னு இருக்குல்ல, அதை தானே ஜாதகமா கணிச்சு வச்சிருக்கோம். அந்த ஜாதகத்தை வச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகே, கடைசியா ஒரு கேள்வி. அதாவது இந்த சாமி ஆடுறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லி நாங்க பார்த்துருக்கோம் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு மச்சம் இருக்கிறவங்களே வந்திருக்கிறாங்க, அவங்கள மீறி ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் தான் அவங்க வந்து சாமி ஆடுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? சாமி ஆடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்கள நீங்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க, உனக்கு எந்த அவெஞ்சர் பிடிக்கும்னா எனக்கு ஹல்க்கு பிடிக்கணும். உடனே அந்த குழந்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணும்? கையை இப்படி வச்சுக்கிட்டு குத்தி காட்டும், அதோட வேகத்தை குத்தி காட்டும். அதே போல தான் நீ தெய்வம் இருக்குது சொல்லிட்டீங்கன்னா அவங்க பார்வையில் அந்த தெய்வத்தை எப்படி பார்த்தாங்களோ அந்த ஆக்டிவேஷனை அவங்க பண்ணுவாங்க. இதுதான் உள்ளே இருக்கிறது. இது நீங்கள் ஃப்ளவர் மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த சாமி ஆடும்போது சில ஃப்ளவர் மெடிசன்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் தலையில் ஊற்றிட்டிங்கன்னா ஆட முடியாது. சம்முன்னு கம்முன்னு உட்காந்துடுவாங்க. அதுதான் அந்த விஷயங்கள். ஸோ அந்த மைண்ட் ரீதியாக அவங்க விஷுவலாக ஒரு தெய்வத்தை எப்படி பார்த்தாங்களோ, காளினா என்ன செய்வோம்? ருத்ரதாண்டவம் ஆடும். லக்ஷ்மினா என்ன செய்வோம்? அமைதியாக உட்காந்துருக்கும். சரஸ்வதினா என்ன செய்வோம்? வீணை வாசிக்கும், சிரிச்சிட்டு உட்காந்துருக்கும். அப்போ அவங்க மைண்ட் செட்டில் சில விஷுவல்ஸை வச்சுக்குவாங்க. அதை வச்சு தான் அவங்க காட்டுற விதமே தவிர சாமி ஆடுறது அப்படிங்கிற இயற்கை தான் தெய்வம். தெய்வத்தை எப்படி உருவாக்கினா? நமக்கு எல்லா மனுஷனையும் சமமாக பார்க்கணுன்னு தான் நம்மள மாதிரியே தெய்வத்தை உருவாக்குனாங்க. அதே போல் எல்லா மிருகத்தையும் அடித்து தின்றக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விலங்கை வச்சாங்க. பைரவர்னா நாய், சிவனுன்னா காளை, கிருஷ்ணன்னா ஆடு, அந்த மாதிரி வச்சது எல்லாம் இதுதான் காரணம். மனுஷன் சகமாக வாழணும், சக மனுஷனை எல்லாரையும் சக மனுஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் பாருங்கள் இன்னமும் நம்மளோட கலாச்சாரம் ஒரு புது மனுஷனை பார்த்தா உடனே கையெடுத்து கும்பிடுவோம். தெய்வத்தை கும்பிட்ற மாதிரியே தான் கும்பிடுவோம். அதுதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு உள்ளாந்து சொல்கிறது என்ன? பிரபஞ்சம்தான் தெய்வம். ரெண்டாவது நம்ம குலத்தை காத்த குலதெய்வம் தான் தெய்வம். குலதெய்வங்கள் தான் ஆதி காலத்தில் கிராம பங்கம் போங்க இன்ன வரைக்கும் குலதெய்வம் மட்டும் தான் கும்பிடுவாங்க.
சிவன் பார்வதிலாம் சிறு தெய்வமா இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, கிருத்திகை வந்துருச்சா முருகர் கோயில போய் ஃபுல்லாக உட்காந்துக்கிறது, பிரதோஷம் வந்துருச்சா சிவன் கோயில போய் உட்காந்துடுறது. இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க. ஆனால் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க. நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகலைங்க, சுக்கிரனுக்கு போய் நான் தோஷ பரிகாரம் செய்கிறோம், குலதெய்வத்தை கும்பிடாமல் அங்கே போனீங்கன்னா அது வேஸ்ட்டு. அது பலன் தராது, 100% பலன் தராது. நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போங்க. இந்த குலதெய்வமே அங்கே போய் இன்றைக்கி என் குலத்தை சேர்ந்தவன் வரான், அவனை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுப்பான், அதுவும் சேர்ந்து வேண்டும். அதுதான் குலதெய்வம். ஆன்மாவோட போய் கும்பிட்றது தான் குலதெய்வம். நன்றி. நன்றி. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.